அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறதே இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது யாரது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இந்த சேனலில் வீடியோ போட்டு 10 டேஸ்க்கு மேலே ஆயிட்டு வீடியோ போடாட்டி நல்லா இருக்கான்னு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். ஏன் நாங்கள் இந்த சேனலில் வீடியோ போடலைன்னா சேனல் இஷ்யூவால் மானிட்டேஷன் ஆஃப் ஆயிட்டுங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தோம், இது இன்னும் கிளியர் ஆகலை. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வீடியோ போட்டு 10 டேஸ்க்கு மேலே ஆயிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வேணாலும் மானிட்டேஷன் ஆன் ஆகட்டும், அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்டோரியை விரும்பி பார்க்குற உங்களுக்காக இந்த வரைக்கும் 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அப்புறம் ஸோ வேற ஒன்றும் இல்லை, இதை தான் சொல்லலான்னு வந்தால் சொல்லியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை பாருங்கள். என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு இப்போ தள்ளி விட்டீங்க? என்னது? என்ன தப்பு பண்ணியா? என் பர்மிஷன் இல்லாம நீ என் ரூமுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம என்ன டச் வேற பண்ற. கேட்டா என்ன தப்பு பண்ணேன்னு வேற கேக்குறான். இடியட். என்ன விராட் இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிக்க போறவரை டச் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ரூம் நம்ம ரூம். நாளைக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா இது நம்ம ரூம் தானே? ஏய், வாயை உடைச்சிருவேன் இனியே நம்ம ரூம்னு சொன்னா. அன்னைக்கு நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டல, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, நீ உன் லைஃபை பாரு, நான் என் லைஃபை பாக்குறேன், இதுதான் நல்லதுன்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனா இல்லையா? திரும்பவும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண என்ன இருக்கும்? என்ன அர்த்தம்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்க மனசுல இருந்ததை அன்னைக்கே சொல்லிட்டீங்க. அப்புறம் நானும் என் மனசுல இருந்ததை சொன்னல, அதை மறந்துட்டீங்களோ? நீங்க யார வேணாலும் காதலிங்க, அது எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ண என்னதான் பண்ணணும், அத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல விராட். வாட் நான்சென்ஸ் ஐசு, உனக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு அசிங்கமாவா இல்லையா? சை. எந்த அசிங்கமும் இல்ல விராட். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளை அடையிற வர எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். அதே மாதிரிதான் நீங்களும். இப்போ எனக்கு நீங்க வேணும்னு தோணுது, உங்களை அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் விராட். நீ ஆசைப்பட்டு அடையிறதுக்கு நான் திங்ஸோ தாளெல்லாம் கிடையாது. ஐ ஆம் கிரேட் விராட். என்ன நீ நெருங்க கூட முடியாது. அதனால மூடிட்டு வெளியே போடி. விராட், நீங்க கட்டிருக்க வாட்சி அந்த சீப்பஸ்ட் சீப்பான கொடுத்த வாட்சி தானே? அததான் நான் தூக்கி வீசினே. திரும்ப அதை எடுத்து கட்டிருக்கீங்கன்னா அப்போ உங்க மனசுல பிரியாவா இருக்கா? பிரியாவும் இல்ல, என்ன மரியாவும் இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வெளியே போ, கெட் அவுட். சரி, உங்க மனசுல யார வேணாலும் வச்சுக்கிடுங்க, ஐ டோன்ட் கேர். விராட், எனக்கு இந்த ரூம் கலர் சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருக்கு. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் என்ன கலர்? எனக்கு லைட் பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ரூம் ஃபுல்லா லைட் பிங்க் கலரா மாத்திருவோமா? வாட்? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? இட்டு போன லைஃப் பத்தி சொல்ற, அது எனக்கு சுத்தமா போர் அடிக்கு விராட். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம ட்ரீம், கனவு, ஆசை எல்லாத்தையும் கலந்த வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஐயோ வெளியே போ, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் டோர்லாம் லாக் பண்ணிட்டு போனோம். ஆமா, என்னடா இது? செவுரு ஃபுல்லா ஒரு பொண்ணோட பேக் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கா. 2 போஸ்ட் கிடைக்கலையா? ஆமாடி, என்னோட ட்ரீம் கேர்ள் தான். அவளோட ஃப்ரண்ட் போஸ்ட் எனக்கு கிடைக்கலையா, அதான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். தோ வந்துட்டு இருக்கா ஆன் தி வே. என்ன விராட், அப்படின்னா நீ என்ன அந்த பொண்ணோட
பேசியே பார்க்கலையா? அப்படின்னா காதல் கோட்டை படத்துல அஜித் தேவயானி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாம தான் தேடி தெரியுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிடா விராட் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம போய் இருக்க முடியும். ஆனா எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு விராட். சீக்கிரத்துல உன் மனசுல நான் வந்துருவேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த பாரு, உன்னை வெளியே போன நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நீயா வெளியே போனா உனக்கு மரியாதை, இதை நானா புடிச்சு தள்ளி விட்டா உனக்கு அசிங்கம். எது வேணுமோ நீயே பாத்துக்கோ. நீங்க என்ன சொன்னாலுமே எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். சரி, பாய் பாய் பேபி. ஐ லவ் யூ விராட். இந்த ஐஸ் கிட்ட மாடிக்கு போகாத, மாடிக்கு போன விராட் கோவப்படுவான்னு சொல்லியும் இந்த பொண்ணு மாடிக்கு போயிட்டாளே. விராட் வந்து ஏமா இந்த பொண்ணை மாடிக்கு விட்டீங்க நீ கேட்டா நான் என்ன சொல்றது? சரி, இந்த ஐஸால இவ அம்மாவுக்கும் எனக்கு இருக்க நட்புல எதுவும் பிரச்சனை வந்துருமோனி பயமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகுது மாடிக்கு போய் இன்னும் இந்த பொண்ணை காணுமே. ஐயோ விராட் போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ரொம்ப நாட்டி பாய். ஐயோ அத்தை, நீங்க இங்கதான் இருந்தீங்களா? பாருங்களேன், உங்க பையன் பண்ண சிறுமிச்ச தலை உங்களை நான் கவனிக்கவே இல்லை. உங்க பையன் ரொம்ப நாட்டி பாய். பாயத்தே. என்னது, என் மகன் நாட்டி பாயா? இடியட். அம்மா, இந்த ஐஸ் குரங்கு எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்தா? என்னது ஐஸ் குரங்கா? அவ என்னன்னா நாட்டி பாயின்னு சொல்றா, இவன் என்னன்னா ஐஸ் குரங்குன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்கு? அம்மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என் ரூமுக்கு ஏன் அவளை அனுப்புறீங்க? எப்பா வீரத், நானா அந்த பொண்ணை வர சொன்னேன். அவளாவதான்ப்பா நம்ம வீட்டுக்கு வந்தா. அவளாவதான் உன்னை எங்கன்னு கேட்டா. நான் பதில் சொல்லதுக்குள்ள அவளாவே உன்னை தேடி மாடிக்கு வந்துட்டா. நான் என்னப்பா பண்றது? இந்த பாருங்கம்மா, அவ இனி நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. அப்படி உங்க ஃப்ரெண்டு பொண்ணுன்ற முறையில நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவ என் ரூம் பக்கம் வந்துடவே கூடாது. அதையும் அவ மீறி வந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேமா, சொல்லி வைங்க. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. எப்பா வீரத், நீ சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போப்பா. வேண்டாமா, இப்போ சாப்பாடு தான் ஒரு குறைப்பாங்க. காலையிலேயே அந்த இடியட் வந்து என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டா. இந்த ஐஸ் பொண்ணு பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது. வீராத்துக்கு சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து வீராத் வெளியே வர முடியும். சீக்கிரத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சதீஷ், என்னாச்சு? தனியா எதையோ பார்த்து லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஒன்னதானே நினைச்சேன், எனக்கு தன்னால சிரிப்பு வருது. ஆமா, நான் என்ன ஜோக்கரா? என்ன நினைச்சோன்னு உனக்கு சிரிப்பு வர்றதுக்கு அடிச்சு மூஞ்ச உடைச்சு போடுவேன் தெரிஞ்சுக்க. நீ எதனாலும் உழைச்சுக்கோ, எனக்கு கவலை கிடையாது. ஆனா நேத்து நீ ஒரு விஷயம் பண்ண பாரு, அது இந்த உலகத்துல எந்த அண்ணனாலையும் பண்ண முடியாது, ஏன் எந்த அப்பனாலையும் பண்ண முடியாது. அப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்க. அப்படி யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நான் என்ன சாதனை பண்ணேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. இந்த பாருல, எவனோ உன் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டான், 2 அடி போட்டியா அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவனை உள்ள போட்டு பூட்டிட்டு வந்துட்ட. சரி, பூட்டிட்டு வந்துட்டேன். சரி, அவன் எப்படியோ போட்டேன்னு நீ விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு நைட் எனக்கு போன் பண்ணி அவனை திறந்து விடுன்னு சொல்ற. நான் என் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு போய் அவனை திறந்து விட்டுருக்கேன். ஆமா, நீ இப்ப எதுக்குல கோபப்படுறா? அவனை உள்ள வச்சு பூட்டிட்டனே அதுக்கு கோபப்படுறியா? இல்ல நீ போய் திறந்து விட்டியா அதுக்கு கோபப்படுறியா? இல்ல உன் தூக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்றிய அதுக்கு கோபப்படுறியா? இப்ப நீ எதுக்கு கோபப்படுறனே எனக்கு தெரியலையே. எல்லாத்துக்குமே கோவம் தான்டா. நீ பண்ற எல்லா விஷயத்துமே எனக்கு கோவம் தான் வருது. என்னமோ உலகத்துல இல்லாத தங்கச்சியை வளர்க்குற மாதிரி தான் பண்ணுவான். ஏன் எனக்கு கூட தான் ஒரு தங்கச்சி உண்டு. அவ வெளியே போறா, உன்கிட்ட கூட பேசுறா. நான் எதுவும் சொல்றேனா? நான் கோவப்படுறேனா? இந்த பாரு சதீஷ், உனக்கு எதுவுமே புரியல. நீ எல்லாத்தையும் யதார்த்தமா பாக்குறா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறேன். அதனாலதான் உனக்கு எனக்கு இவ்வளவு வித்தியாசம். என் தங்கச்சியோட நீ வீட்டுக்கு வந்தா உன்கிட்ட பேசதான் செய்யறாளுங்க. நான் என்னைக்காச்சும் அவளுங்களை திட்டி இருக்கனா? திட்ட மாட்டேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. ஆனா அவ அந்த பையன்கிட்ட பேசுனது அப்படி இல்லல்ல. இன்னைக்கு அதை பார்க்காம விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அது நாளைக்கு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் நான் தானே. இன்னைக்கு தோணல, நம்ம அவளை பார்த்தனைக்கே 2 சாத்தி இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதேனே தோணும். அப்பம் பண்றதுக்கு ஆரம்பத்திலே தட்டுறது நல்லது தானே. ஆமாப்பா, நீ ரொம்ப நல்லதுதான் பண்ண. அவனை அடிச்சா உள்ள வச்சு போட்டுன, அப்படியே விட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு என்ன போய் திறக்க சொன்ன? இந்த பார்ல சதீஷ், இந்த இடத்துலதான் நீ ஒரு பொறுப்பு இல்லாத அண்ணங்கிறத நிரூபிக்கிற. உனக்கே தெரியுதா? நான் அவனை அடிச்சது நாளைக்கு நான் என் தங்கச்ச பார்த்தா பேசக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். ஆனா அவனை உள்ள வச்சு பூட்டினது எதுக்கு தெரியுமா? என் தங்கச்சி இதை பார்த்தாலா நாளைக்கு நம்ம யார்ட்டையாச்சும் பேசினா நம்ம அண்ணன் இவ்வளவு கோவப்படுவானேன்னு பயந்து யார்ட்டையும் பேச மாட்டா, அதுக்காகத்தான். சரி, அப்போ அவனை திறந்து விட சொன்னது? அது எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல யதார்த்தமா தான் பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க.
இருந்தாலும் அந்த பையன் பாவம் தான். சரி, அவன் என் தங்கச்சிக்கு ஒருவேளை ஹெல்ப்பே பண்ணிருக்கலாம். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சின்ன பையன் வரணும்னு தான் பூட்டினேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலா இருந்துச்சு. அவன் பாவம் தானே, நம்மள மாதிரி அவனும் ஒரு பையன் தானே, சரி பொழைச்சிட்டு போறான் சொல்லிதான் உன்னை திறந்து விட சொன்னேன். இதுக்கு நீ பூட்டாமலே இருந்திருக்கலாம். இதுக்கு வேற ஒரு விளக்கம். பாருல சதீஷ், உனக்கு என்னமே புரியல. உன் தங்கச்சி ஒரு தப்பு பண்ணா அது நேரம் உங்க அம்மாவுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட வரும் அந்த பிரச்சனை. ஆனா என் தங்கச்சி தப்பு பண்ணா நேரே என்கிட்ட தாண்டா வரும். நான் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அது எனக்கு கஷ்டம் தானே. அதுதான் ஆரம்பத்திலேயே நான் கொஞ்சம் கண்டிஷனா இருக்கிறேன். இது உனக்கும் புரியல, அவளுக்கும் புரியலப்போ. சரி, என்னமோ போ, கண்டிஷனா இரு. ஆனா என் வாழ்க்கையில நீ கண்டிஷனா இருந்தா நாளை பின்ன என் வாழ்க்கை திண்டாட்டமா போயிடும். இல்ல இப்ப நீ என்னமோ சொன்னல, என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல, வேலையை பாரு. என்ன மிர்தா? சொல்லு தருண். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நைஸ். அப்புறம் இந்த கூலிங் கிளாஸ் அதுவும் நல்லா இருக்கு. என்ன மிர்தா, வெளியே போலாம் வான்னு சொன்னேன். சரி ஏதாவது பேசணும்னு பார்த்தா நீ பேச மாட்டேற. சரி நானாவது ஏதாவது பேசினாலும் தான் சொல்ற. நீ நல்லா பேசுவியே, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடா தருண், நான் நல்லா தானே இருக்கேன். ஐ அம் ஓகே. இல்ல மிர்தா, நீ நிறைய மாறிட்ட. முன்னாடி நான் ஒரு வார்த்தை பேசினா நீ 2 வார்த்தை பேசுவ. நல்லா ஜாலியா இருக்கும் உன் கூட வரதுக்கே. ஆனா இப்போ அப்படி இல்ல. நீ எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மிர்தா. என்னாச்சுன்னு தான் தெரியல. ஒண்ணும் இல்ல அருண், நீ ஏன் கற்பனை பண்ணி எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. எல்லாத்துக்குமே எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியுமா? திடீர்னு மூட் அப்செட் ஆகும். அதே மாதிரிதான். நான் உன்கிட்ட வந்தனே கேட்கணும்னு நினைச்சேன் மிர்தா. ஆமா, பைக்ல வரும்போது யாருக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்த. இப்பவும் யாருக்கும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. யாருக்கு? நேத்துல இருந்து ஒரு லூசுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போனை அட்டனே பண்ண மாட்டாங்க. அதான் எடுக்கிற வரை விடுறது இல்ல. யாரு? நம்ம ஃப்ரெண்ட் அபிகா. அது ஆமா அந்த லூசுக்கு தான். தேர்ம மடத்துல ஏன் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? அவ வீடு இங்க தானே இருக்கு. நம்ம வேணா நேர்லயே போய் பாப்போமா? ஐயோ, அவ வீட்டுக்கு வேண்டாம். அவங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களா? இந்நேரத்துல நம்ம போனா அது நல்லா இருக்காது. சரி, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். எடுக்கலையா நீ? இல்ல ஆல்வின், உன் போன் அப்பத்துல இருந்து அடிச்சுட்டே இருக்குல்ல, எடுத்துறவா? இல்ல வேண்டாம் போய் எடுத்துறாத. அந்த போன் நேரத்துல இருந்தே அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, ஏதோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன். என்னது ராங் நம்பரா? அதுவும் நேத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்களா? யாருல? போனை எடுத்து யாருன்னு கேட்க வேண்டியதானே? அல்ல சதீஷ், இப்படி தேவையில்லாம வர்ற ராங் நம்பர்லாம் நம்ம எடுத்து பேசக்கூடாது. அப்புறம் நம்மகிட்ட பேச்சு கொடுத்துட்டே நம்ம பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கேட்பாங்க, நம்பர் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பேச்சு வாக்கில் கொடுத்துருவோமா? அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதான் நான் உஷாரா இருக்கேன். யாரு உன்கிட்ட இருந்து சொல்லுவாங்களா? இல்ல இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? உனக்கு எந்த பேங்க்லயாவது 1 ரூபா இருக்கா? பேங்க்ல நகை கடன் தான் இருக்கு. அப்படி சொல்றதுனாலும் உன் கடத்தை தான் சொல்லணும். அதையாவது அடிச்சுட்டு போறாவனு நம்பர் கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் தேவையில்லாத வம்புல அவங்க எதையும் சுரண்டாண்டான். என் கடத்தை எனக்கு அடைக்க தெரியும். அல்வின், திரும்பியும் போன் அடிக்குதுற. நான் வேணும்னா எடுத்து பேசவா? இதெல்லாம் நீங்க எடுத்து பேசி கிளிக்காண்டா. நீங்க வேலையை பாருங்க. வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்டானா அந்த கதை ஆய்க்கிறாத நீ. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அப்படி வேட்டியில ஏறினா கூட வேட்டி அவுத்து போட்டு டவுசரோட ஓடிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ராங் நம்பர்லாம் பியூட்டியான கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. அந்த காலை அட்டன் பண்ணி பார்ப்போம். ஹலோன்னு சொல்றதை வச்சு பியூட்டினா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதே கேள்வினா நம்ம காலை கட் பண்ணிட வேண்டியதுதான். எடுக்காத சதீஷ். ஏய், ஹபி தானே போன்ல. ஏன் அங்க போய் பேசணும்? இங்க இருந்தே பேசு. இல்ல அருண், நீ இங்கேயே நின்னுட்டு நான் அங்க போய் பேசிட்டு வந்துறேன். அமிர்தா, என்னையா அவாய்ட் பண்றா? நான் உனக்காக தானடி இன்ஜினியரிங் கோச்சோட விட்டுட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்தேன். எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணி உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையாவி உன் சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டா நீ என்ன அவாய்ட் பண்ணையா செய்யறா? அமிர்தா, நீ எனக்கு கிடைச்ச தங்க முட்டை விடுற கோழி. உன்னை அவ்வளவு சீக்கிரம் என் கையில இருந்து மிஸ் ஆக விடவேனா? விடவே மாட்டேன். சீக்கிரத்துல உன்னை கரெக்ட் பண்றேன். ஹலோ ஹலோ.
ஏல அல்வின், ஏதோ ஏதோ ஒரு பொண்ணு தாண்ட பேசுது. குரல் செம்மையா இருக்கு. போல உனக்கு வேண்டடி போல. நான் பேச போறேன் அந்த பொண்ணுகிட்ட. ஹலோ, யாருங்க நீங்க? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க யாருங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு நீங்க தானே போன் பண்ணீங்க, அப்ப நான் தானே யாருன்னு கேட்க முடியும். ஹலோ, நான் உங்க போனுக்கு போன் அடிச்சா நீங்க யாருன்னு கேட்கலாம். நான் இன்னொரு ஆளுக்கு போனுக்கு தானே போன் அடிச்சேன். அதை எடுத்துட்டு நீங்க யாருன்னு கேக்குறீங்க? இந்த பொண்ணு நம்ம பக்கத்துல எங்கேயாவது இருக்கா? நம்மள கரெக்டா கலாய்க்குது. ஹலோ ஹலோ, இது என் போன் தாங்க. நீங்க யாரு? ஹே தேவாங்கு, இது ஒன்றும் உன் போன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமா, போனுக்கு சொந்தக்காரர் எங்க? ஆமாமா, இது என் போன் இல்லதான், என் ஃப்ரெண்டு போன் தான். சரி, இப்ப அதுக்கு என்ன? இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? இது வந்து லாட்டரி சீட்ல உங்க ஃப்ரெண்டுக்கு 5 lakhs விழுந்திருக்கு. அத பத்தி நான் அவர்கிட்ட பேசணும். என்னங்க, என் ஃப்ரெண்டுக்கு 5 lakhs இருந்திருக்கா? உண்மையாவே வா? எங்க இத நான் எங்க வந்து வாங்கணும்? அது வந்து டி நகர் குறுக்கு சந்து. எனக்கு அட்ரஸ் சரியா புரியலங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அது வந்து டி நகர் பஜார், மெயின் ரோடு, ரங்கநகர் ஸ்ட்ரீட். என்னங்க நீங்க டி நகரையே சுத்தி சுத்தி வரீங்க? லாட்டரி சீட்னா ஒரு தனலட்சுமி வரலட்சுமின்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, ஆபீஸ் அட்ரஸ், அதை சொல்லுங்க. அது வந்து டி நகர் ரோடு. ஐயோ எப்பா முடியல. கேவதா அந்த மாங்கா மடி எனக்கு. இவன் ஏன் அவன் போனை எடுத்தான்? என்ன சதீஷ், என்னாச்சு? யாரு? இல்ல இல்ல ஆல்வின், உனக்கு லாட்டரி செட்ல 5 லட்சம் விழுந்திருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. ஆனா அட்ரஸ் தான் ஒழுங்காவே சொல்ல மாட்டேது. டி நகர்னு மொட்டையா சொல்லுது. அதான் ஒண்ணும் புரியல. அட எரும மாடு, உன்னை வீட்டுல தருதலன்னு திட்டுறாங்கன்னு நீ வருத்தப்பட்டால. இப்போ எனக்கு புரியுதுல. ஏன்ல? அப்புறம் லாட்டரி சீட்டை பேன் பண்ணி பல வருஷம் ஆகிட்டு, இப்போ ஒரு பொண்ணு லாட்டரி சீட்ல எனக்கு 5000 வந்திருக்குன்னு சொல்லிச்சா இவர் வாயை பழக்கிறாராம். எனக்கு என்னமோ அங்க பேசுற பொண்ணு பிராடா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம இந்த நம்பரை போலீஸுக்கு ஹேண்டில் பண்ணிரு. அவங்க அந்த பொண்ணை யாருன்னு பார்த்து தூக்கிடுவாங்க. நமக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனை? ஐயோ, அந்த கண்ணே சரியான உசாரா இருப்பான் போல இருக்கு. விட்டா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. இந்த பேப்பியனோட சீக்கிரம் ஏமாத்தலாம். அவனை ஏமாத்த முடியாது போல இருக்கு. இதுக்கு மேல லைன்ல இருந்தா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டா விட்டுருவாங்க. போனை கட் பண்ணிடு அமிர்தா. இல்ல ஆல்வின், போனை கட் பண்ணிட்டால. நான் தான் அப்பவுமே சொன்னேன்ல, பிராடுகள் தான் இப்படி பண்ணிட்டாலே நீ. ஐயோ ஃப்ராடா போயிட்டாலே. நான் கூட கொஞ்ச நேரம் கடலை போடலாம்ல ஆசைப்பட்டேன். ஆனா ஆல்வின், குரல் ரொம்ப அழகா இருந்துச்சுல. ஏல சதீஷ், நீ கடலை போடலாம் நீ 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டா. இன்னைக்கு நீ எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும், சரியா? போய் வேலையை பாரு. பார்வை ஒன்றில் காதல் கொண்டார், எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம், பேரே இல்லா பூவை கண்டார், எந்த வேறெங்கும் பேரானந்தம், தோற்றத்தில் மாற்றம், காற்றெல்லாம் வாசம், தானாக உண்டானதேனோ. பூவிலே செய்த சிலை அல்லவா, பூமியே உனக்கு விலை அல்லவா, தேவதை உந்தன் அருகினிலே வாழ்வதை எனக்கு வரமல்லவா, மேகமாய் அங்கு நீயடி, நாகமாய் இங்கு நானடி, உன் பார்வை தூரலில் விழுந்தேன், அதனால் காதலும் துளித்ததடி, அந்த காதலை நானும் மறுநொடி பார்த்தேன், மனமாய் அசையுதடி, என்றோடு அடிக்கின்றோடு என் கவலை முடிந்தது, ஒரு பெண் கோழி நீ கூவித்தான் என் பொழுதும் பிடிந்தது. என்ன சதீஷ், மறுபடியும் அந்த பிராடா போன் பண்ணது? இல்ல, இது உங்க வீட்டு ஃப்ராடு. என்னது எங்க வீட்டு பிராடா? என்னல சொல்றா? இல்ல ஆல்வின், உன் தங்கச்சி நேகா போன் பண்றா. நேகமா என்னடா போன் பண்ணா? அண்ணா நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. அண்ணா சீக்கிரம் வீட்டுக்கு வா. நேகா ஏமாளுடா, என்னாச்சு? அண்ணா ராதா, அண்ணா நீ சீக்கிரம் வாண்ணா. அண்ணா ராதா சீக்கிரம் வாண்ணா. இல்ல ஆல்வின், என்னாச்சுல? என்னாச்சுன்னு தெரியல. தங்கச்சி வேற அழுதுகிட்டே போன் பண்றா. நான் வீட்டுல போய் பார்த்துட்டு உனக்கு போன் பண்றேன், நீ கடையை பார்த்துக்கோ.
இவனுக்கு நம்ம எப்பவுமே பதட்டத்துல விட்டுட்டு போறதே ஒரு வேலையா போச்சு. சரி, அந்த கிறுக்கி நேஹா அழுதுட்டு சொன்னாலே அவளாவது விஷயத்த சொன்னாலா, மொட்டையா சொல்லி முடிக்கலாம். இந்த குடும்பத்தை வச்சுட்டு என்னால மண்ணு கட்ட முடியல. கேன குடும்பம். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போகணும். பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்க போங்கண்ணா, சீக்கிரம்ண்ணா. ஏதோ பக்கத்துல வந்தாச்சு தம்பி, இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துடும். கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை வெற்றாய் காதலே. டாக்டர், நர்ஸ், எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. புது கொண்டையெல்லாம் விட்டு போகும்.